வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், எப்படி அந்த ஒளி தத்துவம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை இந்த ஜென்மத்தில் நாம் வாழும் வாழ்க்கையில் நடத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல சம்பவங்களாவோ அல்லது சாதகமற்ற சம்பவங்களாவோ எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது நாம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்க போகிறது, எத்தகைய ஒரு பலாபலங்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் அதாவது ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது, மாத கிரகங்கள் எப்படி இருக்குது முதல்ல பார்த்துருவோம். அதாவது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி நீடித்திருக்கிறார், ராசியவே பார்க்கிறார், எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் குரு நீடித்திருக்கிறார். ஸோ ரெண்டு மிகப்பெரிய ஒரு வெளிவட்ட கிரகமாகிய குருவும் சனியும் கேந்திரத்தில் இருக்காங்க சிம்மத்தில். ஸோ நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடத்துவாங்க. நம்ம லைஃப்ல நம்ம ஆக்டிவிட்டி ஃபீல்டான ஒரு வருடமாக இருந்துட்டு இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதே சமயத்துல 2ஆம் இடம் குடும்பமான வாக்குஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேதுவும், 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் நீடித்திருக்கிறார். இத்தகைய கிரகத்துல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே சமயத்துல மாத கிரகம் எப்படி மாறுறாங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா ராசி அதிபதியாகிய சூரியனே ஆகஸ்ட் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெறுகிறார். அது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 17ஆம் தேதி ராசிக்குள்ள பெறுகிறார். கொஞ்சம் மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா சனியின் பார்வையும் பெறுகிறார். ஸோ அந்த மாதிரி விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா நீடித்து ராசிக்குள்ளேயே புதன் சுக்கிரன் இருக்காங்க. 22ஆம் தேதி தான் வக்ர ரீதியாக புதன் 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்துக்கு போகிறார். 25ஆம் தேதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல போய் கேதுவோட சேர்ந்து நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை பெறுகிறார். அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல நல்ல ஒரு பலமா குருவோட சேர்ந்து, குருவும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருந்து நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வலுவான விஷயத்தையும் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்துட்டு இருக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா மாச கடைசியில மூணு நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடங்கிற அவஸ்தானத்துக்கு போறார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மிக்சடான ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல சாதகமான ஒரு பலனையும் கொடுக்குதுங்க. குருவும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில் இருக்கிறவங்க, நல்ல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க, தொழில் பண்றவங்க, வியாபாரிகள், பெரிய தொழிலதிபர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு மாசம், அடுத்த ஒரு ஆகஸ்ட் மாசம் முழுக்க நல்ல வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. நிறைய விஷயங்கள் ஃபாஸ்டா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வரைக்கும் இழுவையில இருந்ததெல்லாம் படகடகடன்னு எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இது மாதிரி செவ்வாயும் குருவும் சிம்மராசிக்கு சேர்ந்து இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. அதே சமயத்துல செவ்வாய் 4ஆம் பார்வையா ராசியும் பாக்குறாருங்க, நல்ல விஷயம். அதே சமயத்துல சனி சூரியனை பாக்குறதுனால கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்துல, பார்ட்னர் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வருஷம் ஃபுல்லாவே நீங்க கவனம் இருக்கணுங்கிற விஷயத்துல இது நீங்க கண்டினியூ ஆகணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகுறது, நீங்க ஒன்று சொல்றது மற்றவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் போகும். பட் இருந்தாலும் இந்த ஒரு மாசம் நல்லாவே உங்களுக்கு தொடர்ந்து உங்களோட வியாபாரம், தொழில், நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன், இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல், பார்மசி, கேட்டரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இது மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் பெரிய லெவல்ல இது மாதிரி எக்ஸ்பான்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம வேகமாக சில விஷயங்கள் நடந்து, சில எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் கிடைச்சிது, பெரிய டர்ன் ஓவர் பண்ணினேன், சில விஷயங்கள் நடத்தி காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க நம்ம சொல்லணும்னா முதல் 3 வாரம் கண்டிப்பாக இருக்கிறது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது வருங்கிற லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் ஓய்வும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்குதுங்க. முதல் 3 வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் ஆக்டிவிட்டி, கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுறது, ப்ரொடக்டிவாக பண்ணுறது, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்குங்க. அதே சமயத்தில் அந்த புதன் சுக்கிரன் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பயிற்சி தான், ஒரு தவறு இல்லை. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மாதத்தை ஒரு இடம் விஷயமா எதை விஷயமோ நீங்க ஆதாயத்தை நீங்க செஞ்சு முடிச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்லாவே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சுக்கணும். இதுல வரக்கூடிய லாபம் பிற்காலத்துல அடுத்த 6 மாசம் 1 இயர்லாம் நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய, லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன், இந்த விஷயங்கள் இந்த மாதத்துல செஞ்சதுல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த
ஆகஸ்ட் மாதம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த மாதத்தை நல்ல ஒரு மாதமாக அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய விஷயத்தை வந்து கெட்டிக்காரத்தனமாக முடித்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய அட்வைஸுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகம், ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கிறது, அதில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி பலமாகி இருக்கிறது வச்சு தான் நம்ம அந்த கோச்சார் அடிப்படை வச்சு நம்ம துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். உங்களுடைய தசாபுக்திகள் சிறப்பாக போகும் பட்சத்தில் நான் சொல்ல நல்ல ஒரு பலன்கள் வந்து அதிகமாகவும், நான் உங்களுக்கு வந்து ஒரு தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பில்லாமல் போகும் பொழுது நான் சொன்ன நல்ல பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவும், சாதகமற்றதாகவும் கம்மியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சு நம்ம துல்லியமான பலாபலன்களை எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எப்படி ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமில் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2024 கடகராசிக்கு எப்படி இருக்கும்போது அப்படின்னு பார்க்கும் பொழுது எத்தகையோட பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, குரு, ராகு, கேது, மற்ற மாத கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, ஒரு அமைப்பு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ சனி வந்து நீடித்த அஷ்டம சனியாக 8ஆம் இடத்திலே கடகராசிக்கு நீடிக்கிறார். அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல குருவும் நீடித்து இருக்க போகிறார் ஆகஸ்ட் மாதம் முழுக்க. ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே சமயத்துல மாத கிரகம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது, புதன், சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல மாதம் ஒரு ஆல்மோஸ்ட் 22 நாட்கள் இருந்து மாத கடைசியில தான் பார்த்தீங்கன்னா ஒரு 22ஆம் தேதிக்கு மேல புதன் ராசிக்குள்ளேயும் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்குள்ள போய் நீச்சமாகக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்க. ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் செவ்வாய் 11ஆம் இடத்துலயே நீடித்து ஆல்மோஸ்ட் 27 நாட்கள் 90%, 95% ஆஃப் த மாதம் வந்து செவ்வாய் 11ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமையான ஒரு விஷயம். அது 27ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே சூரியன் இருந்து இப்ப 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற அந்த சிம்மத்துக்குள்ள அவரோட வீட்டுக்கே போகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி போறாரு. ஸோ இப்படிதான் மாற்றம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த பயிற்சியும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல தான் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் அது மாத கடைசியில தான் மாறுறாங்க. ஸோ அத்தகைய ஒரு பலன்கள் வந்து கடகராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, 11ஆம் இடத்திலே நீடித்து குருவும் செவ்வாயும் இருப்பது ஒரு நல்ல பலம் தான். அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடந்த ஒரு 1.5 மாசமாக சில பெனிஃபிட்ஸ் பெறுகிறீர்கள் தான் உண்மை.